அனைவருக்கும் வணக்கம். நான் YD. இது மை மைண்ட் வாய்ஸ். மை மைண்ட் வாய்ஸ்னா என்னடா கான்செப்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்ல போறேன், அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் நான் அவர் எப்படி பாக்குறேன்னா, அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மெஜிஷியனா பாக்குறேன், இல்ல ஒரு மந்திரவாதியா பாக்குறேன். என்னடா இவன் மெஜிஷியனா மந்திரவாதியா பேசுறானே அப்படின்னு யாரும் டென்ஷன் ஆகுனா, ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஒரு ஆக்டருக்கு அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாலும் வெளியில வரும்போது மேக்கப் இல்லாம விக் இல்லாம வந்ததே கிடையாது. கேரளா சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், தெலுங்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், பாலிவுட்ல கூட அவங்க இது வரைக்குமே வெளியில வந்து மேக்கப் இல்லாம விக் இல்லாம வந்ததே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் ஸ்டாருக்கு எல்லாருக்குமே முடி இருக்குன்னு சொல்ல முடியாது. பாதி பேருக்கு முடி இல்லை, ஸோ அவங்க விக் வச்சிருக்காங்க, ஹேர் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இல்லைன்னா அட்லீஸ்ட் கேப் வச்சு மாட்டு வருவாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் வந்து வெளியில வரும்போது மேக்கப் இல்லாம விக் இல்லாம ஒரு எப்படி அவர் ரியாலிட்டி இப்படிதான் நான் இப்படிதான்ட்டு வராரு. ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதுவே ஒரு ஸ்டைலிஷான யங்கான ஒரு ஆளா நம்ம பாக்குறோம். ஆனா ஆடியன்ஸ் வந்து தெரியும் சூப்பர் ஸ்டார்னா அவரோட ரியாலிட்டி அப்பியரன்ஸ் வந்து இதுதான் தெரியும். முடி இருக்காது, அவர் கருப்பா தான் இருப்பாரு. ஸோ அவரோட அப்பியரன்ஸ் இதுதான் தெரியும். அப்படி தெரிஞ்சோம் நம்ம போய் படத்துல வந்து இவ்வளவு கிரேஸா கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவர் மேல இவ்வளவு கிரேஸா இருக்காங்கன்னா, ஸோ அதை யோசிச்சு பார்த்தோன்னா என்னடா இது அதிசயமா இருக்கே அப்படின்னு தான் தோணும். அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங், ஸ்டைலு, ஆட்டிடியூட் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அதனால அதிகமா ரசிகர்கள் ஈர்க்கப்படுறாங்கன்னு இருந்தாலும் இதுதான் உண்மை. அவரு இது ஃபேக்குன்னு தெரிஞ்ச மக்கள் வந்து இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஃபேனா இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மிராக்கலா நான் பாக்குறேன். அவரோட ஏஜ் என்னன்னு தெரியும், ஸ்கிரீன்ல பாக்குற ஏஜ் வேறன்னு தெரியும். சோ இதையும் நம்பி மக்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் இவ்வளவு பேர் கிரேஸா இருக்கிறாங்கன்றது வந்து ஒரு மேக்னெட்டிக் பவரா தான் நான் பாக்குறேன். பல மாசான ஸ்டார்ஸ் வந்து என்னன்னா டான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாங்க. புக்கி மூமெண்ட் எல்லாம் போட்டு ஆடுறாங்க, இப்படின்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் ஆடுறாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து ஒண்ணுமே இல்லை. அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப்பு சும்மா இந்த ஹிப் மூமெண்ட் போட்டாலே வந்து அவ்வளவு ஒரு அப்ளாஸ். என்னன்னா அவர் சிம்பிளான ஸ்டெப்பா இருந்தாலும் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மற்ற ஸ்டார்ஸ் ஆடுறதுக்கு ஈக்குவலான அப்ளாஸ் வந்து ஏன் அது டபுள் மடங்கான அப்ளாஸ் கூட அவர் வாங்குறாரு. ஃபைட்ஸ் எல்லாம் பாத்துட்டோம்னா இப்ப இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நிறைய மாசான ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வால் மேல காலை வச்சு அடிக்கிறது, ரோப்ல பறந்து அடிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு சில ஸ்டண்ட்டை வந்து அவர் ரியலா பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துல வந்து அவர் பண்றது எல்லாமே டூப்புன்னு நம்மளுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சாலும் அது வந்து அவர் தான் பண்றாருன்னு ஒரு நம்பி பாக்குறாங்கன்றது அதுவும் ஒரு மிராக்கலான விஷயம் தான். சில ஆக்டர்ஸ்லாம் வந்து பறந்து அடிப்பாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து சிவாஜில ஒரு ஷாட் இருக்கும், இப்படி ஒரு பஞ்ச் பண்ணிட்டு இப்படிதான் இப்படி பார்ப்பாரு. ஸோ அந்த ஒரு ஷாட்டே வந்து இதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கும். இப்ப அழுகிறத பத்தி பார்ப்போம். என்னன்னா சில ஆக்டர்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் அழுவாங்க. கமல் சாரு, விஜய் சாரு, இது மாதிரி இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அப்ளாஸ் வாங்குவாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து ஒண்ணுமே இல்லை, லைட்டா கண்ணுல தண்ணி இருக்கும், கண்ணுல இப்படி கையை வச்சுட்டு இப்படி பார்ப்பாரு. அதுவே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சிம்பிளான இதுதான் இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டு நடிப்பாங்க சில ஆக்டர்ஸ்லாம், ஆனா இது வந்து லைட்டா பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு அழுகுற சீன் இருக்கும். ஆனா அது வந்து கபாலியில பிரேக் பண்ணிருப்பாரு. கையை வந்து கண்ணுல வைக்காம ஆட்டோமேட்டிக்கா அழுகுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். சிரிப்புல எப்படி அப்ளாஸ் வாங்கலாம் அப்படின்றதையும் சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம கிட்ட நிறைய வாட்டி ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. எந்திரன்ல வந்து அந்த ஒரு லாங் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு, இது மாதிரி சிரிப்புலயும் ஒரு அப்ளாஸை ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது எடுத்துக்காட்டு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. என்னன்னு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல், முடியில வந்து ஒரு 2 முடி எடுத்து விடுறது, அது மட்டும் இல்லாம அந்த முடியை அப்படி கோதி விடுறது. சிவாஜில வந்து மொட்டை அடிச்சிருப்பாரு. என்னடா அவரோட பிளஸ்ஸே முடிதான், அதுவே இல்லாத போது அந்த டபடபடபட இப்படி தட்டி போறது, அதுலயும் ஒரு ஸ்டைல் கொண்டு வந்திருப்பாரு. கூலிங் கிளாஸ் ஸ்டைலா போடுறது ட்ரெண்ட் செட் பண்ணதும் சூப்பர் ஸ்டார் தான். அது மட்டும் இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்றதும் ட்ரெண்ட் செட் பண்ணது சூப்பர் ஸ்டார் தான். சிகரெட்டை பத்த வச்சு அதை பிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்கான இது. அதுக்கப்புறம் பல மாஸ் ஹீரோஸ், இப்ப இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தோல்ல துண்டு போறது, சுத்தி இப்படி போறது, இது மாதிரி ஓபன் ஷட்டும் சூப்பர் ஸ்டார் தான் ட்ரெண்ட் செட் பண்ணாரு. இதை பார்த்து நிறைய ஹீரோஸும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த கையில வந்து இந்த ஸ்டைல் பண்ணது, இப்படி பண்றது இதையுமே வந்து சூப்பர் ஸ்டார் தான் ட்ரெண்ட் செட் பண்ணாரு. சிவிங்கம் வந்து ஆர்மர் ஆஃப் காட்ல ஜாக்கி சான் பண்ணிருப்பாரு அவரோட ஸ்டைல்ல. ஆனா சிவாஜில சூப்பர் ஸ்டார் வந்து அவரோட ஸ்டைல்ல பண்ணிருப்பாரு. இப்போ அது தெரி படத்துல கூட வந்து விஜய் சார் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் கையில காப்பு, ருத்ராஜ மாலை, சோ இவ்வளவும் ஸ்டைல்ஸ்ல ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு.
போஸ்ட்லயும் சில ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. ஒரு மேன்லியா இந்த மாதிரி போஸ் வந்து சூப்பர் ஸ்டார் தான் ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாக்கெட்ல அப்படி கையை விட்டுட்டு இப்படி ஸ்லாண்டிங்கா அப்படி நிக்கிற போஸ், இந்த மாதிரி போஸஸும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மெயினானது ஒரு மாஸ் ஹீரோனா என்னென்ன இருக்கணும்ன்றது நிறைய விஷயத்துல வந்து சூப்பர் ஸ்டார் தான் ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோக்கு மெயினானது வந்து ஒரு இன்ட்ரோ சீனோ இன்ட்ரோ சாங், இதை தான் நிறைய ஹீரோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரோ சீனு அதுக்கப்புறம் இன்ட்ரோ சாங் வரும். சில படத்துல இன்ட்ரோ சாங்ல இன்ட்ரோ சீன் வரும். இப்போ பாஷால வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சாங்ல இன்ட்ரோ சீன் வரும். இப்போ படையப்பா படம் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் வரும், அந்த பாம்பு எடுத்து முத்தம் கொடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ சாங் வரும். சோ இது மாதிரி இன்ட்ரோ சீனு இன்ட்ரோ சாங்ல ட்ரெண்ட் செட் பண்ணது சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் ஷார்ட்ஸ், இன்ட்ரோ சீனுக்கான ஷார்ட்ஸ், கண்ணு மட்டும் வைக்கிறது ஒரு ஷாட், இந்த கால் நடந்து வருது ஒரு ஷாட், இது மாதிரி ஷார்ட்ஸ்லயும் வந்து பல ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார். நேம் டைட்டில் கார்டு, ஒரு படத்தோட டைட்டில் கார்டை விட ஒரு ஹீரோ ஒரு அப்பியரன்ஸ் வர அப்ளாஸ வந்து சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் கார்டு வாங்கும். சோ இதை பார்த்து தான் வந்து இப்போ வர நடிகர்கள் வந்து அவங்களோட நேம் வரும்போது கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் அதிகமா கொடுக்கறது, ஒரு டிசைனான எஃபெக்ட்ஸ், ஒரு மாசான எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் என்ற நேம், அந்த பட்டம், அதுக்கப்புறம் வந்து நிறைய படிப்படியான ஆக்டர்ஸ் வந்து அல்டிமேட் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ன்ற பேருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லயே வைக்க ஆரம்பிச்சாங்க. பவர் ஸ்டார் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மாசான ஹீரோனா ஹை பட்ஜெட் படங்களா தான் நடிக்கணும்ன்றதே ஒரு ட்ரெண்ட் செட்டும் பண்ணிருக்காரு. சிவாஜி, எந்திரன் இது போல படங்கள்லயும் வந்து ஒரு மாஸ் ஹீரோனா வந்து அது கண்டிப்பா ஹை பட்ஜெட் படமா தான் இருக்கணும்ன்றது இப்போ நிறைய ஹீரோஸும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரிலயும் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்றது, ஜப்பான்ல, சோ இது மாதிரி சைனால இது மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் பண்ற ட்ரெண்ட் செட்டிங்கும் வந்து சூப்பர் ஸ்டார் தான். முத்து படத்துல இருந்தும் ஆரம்பிச்சு வச்சாரு. இப்ப கபாடியில மத்த லாங்குவேஜ்ல டப் பண்ற அளவுக்கு தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு சூப்பர் ஸ்டார். மாசான ஹீரோனா மெயினானது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த பாலாபிஷேகம் பண்றது, கட் அவுட் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, இது எல்லாமே ட்ரெண்ட் செட் பண்ணது சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ். சோ அதுக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் பங்கு இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப அஜித்தா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு செலிப்ரேட் பண்றாங்க, பேண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடி பாலாபிஷேகம் எல்லாம் பண்றாங்கன்னா இதுக்கு எல்லாமே ட்ரெண்ட் செட்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஒன்லி ஒன் ஆள் வந்து அது சூப்பர் ஸ்டார் தான். இப்போ பாஷா மாதிரியான கதை உள்ள படங்கள் வந்து நிறைய கதைகள் அது பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்து வேதாளம் கூட ஒரு பாஷாவோட பிளாட் பேஸ் பண்ணி தான், ஒரு சாதுவான ஆளு பிளாஷ்பேக்ல பார்த்தோன்னா ஒரு ரவுடியோ ஒரு டானோ, இது மாதிரி கதைகள் பல கதைகள் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ட்ரெண்ட் செட் பண்ண கதைகள் வந்து அதுக்கப்புறம் வர மாசான ஹீரோஸ்லாம் அந்த மாதிரியான கதையில ஓரியன்டான ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஸ்டோரியிலயும் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. ஒரு மாசான ஹீரோனா பிஜிஎம் போட்டு நடந்து வருது, இதையும் வந்து சூப்பர் ஸ்டார் தான் ட்ரெண்ட் செட் பண்ணாரு. பாஷா படத்திலேயே நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பிஜிஎம் வரும்போது நடந்து வருதுலாம். இப்ப இதெல்லாம் பார்த்துதான் வந்து இப்ப இருக்கிற மாஸ் ஹீரோஸ் வந்து ஒரு பிஜிஎம் போட்டு சும்மாவே நடந்து வர்றது, அது வந்து ஒரு என்ன சொல்றது மாஸ் என்ட்ரி மாதிரி. சோ இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் செட் பண்ணது சூப்பர் ஸ்டார் தான். ஒரு மாசான ஹீரோனா காமெடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரெண்ட் செட் பண்ணது சூப்பர் ஸ்டார் தான். அவரோட பழைய படத்துல எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒரு அவரு மட்டும் சிங்கிள் அளவே இருந்து காமெடி பண்ணியிருக்காரு. அந்த பாம்பு வர்றது ஆகட்டும், பாம்புன்ட்டு கத்துற சீனா இருக்கட்டும், அது அழுகுற சீனா இருக்கட்டும். சோ இந்த காமிக்கான எலிமெண்ட் ஒரு சூப்பர் ஒரு மாசான ஹீரோனா வெறும் ஃபைட்டு, டான்ஸ், பஞ்ச் டைலாக் மட்டும் தான் பேசணும்னு கிடையாது. சோ இது மாதிரி காமிக்காவும் பண்ணலான்னு தான் சூப்பர் ஸ்டார் இந்த ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. இதை பார்த்து தான் இப்போ வர விஜய் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் கூட வந்து சிங்கிளாக இருந்தாலும் காமிக் எலிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. மெயினானது பஞ்ச் டைலாக். இந்த பஞ்ச் டைலாக்கே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பல சொல்ல தேவையில்ல பல படங்கள்ல வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிருக்காரு. இப்ப நேத்து வந்த ஹீரோங்க எல்லாம் கூட பஞ்ச் டைலாக் பேசுறாங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் தான் காரணம். சூப்பர் ஸ்டார் வந்து அந்த காலத்து நடிகர். சோ அவருக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேல தான் இருக்கிறவங்க வந்து ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் பசங்க கூட அவர் மேல வந்து ஒரு தீவிரமான ஃபேனா இருக்காங்க. என்னதான் அஜித், விஜய், கமல் சார் ஃபேனா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் பிடிக்கிற அளவுக்கு வந்து அவர் அந்த லெவலுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சின்ன பசங்க கூட அவர் வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்றாரு, அதுதான் உண்மை. சோ பல பேருக்கு அவரை பிடிச்சிருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சில கும்பல் இருக்காங்க. சோ அவங்கலாம் வந்து சூப்பர் ஸ்டார்னாலே பிடிக்காது. அவங்க எப்பெல்லாம் வருவாங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகும் போது வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அவர்னா தமிழால அவரை ஏன் இப்படி தூக்கி வச்சு பேசுறீங்க அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் மதம், ஸ்டேட், மொழி இதெல்லாம் வந்து ஒரு கலையில வந்து நம்ம பார்க்க கூடாது. இப்போ ஹாலிவுட் படங்கள் நம்ம ரசிக்கிறது இல்லையா, அங்க இருக்கிற வந்து ஆக்டர்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறது இல்லையா, அது மாதிரி தான் கலையில வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது. சில பேர் வந்து என்ன அவரை தலைவர்லாம் சொல்றீங்களே அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா இல்லையான்னு கேட்கறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவரை வந்து ஒரு அரசியல் தலைவரா நான் பார்க்கல. சினிமால இருக்கிற நடிகர்களுக்குலாம் ஒரு டாப்பான தலைவரா தான் நான் பாக்குறேன். அப்புறம் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல, இந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன். கேரளால இருந்தும் கர்நாடகால இருந்தும் வந்த நடிகர் நடிகைகளை வந்து நம்ம சிஎம் ஆக்குனது இல்லையா, அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? அது மட்டும் இல்ல,
பெரியப்பா பெரியமான்னு அவங்கள உறவு முறை பேரை வச்சு கூப்பிடுறீங்களே, அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? ஒரு பெரிய ஆளை திட்டி தான் பப்ளிசிட்டி வாங்கணும்னு சில கும்பல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காரா? இவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறாரே, அவர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரா? அவர் ஹெல்ப் பண்றாரோ பண்ணலையோ அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் டிக்கெட் கொடுத்து படம் பாக்குறேன், அவர் வந்து என்ன என்டர்டெயின் பண்றாரு தியேட்டர்ல. சோ அதோட அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சு போச்சு. அவர் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் என்ன டெபாசிட்டா பண்றேன்? நான் கொடுக்குற டிக்கெட்டுக்குலாம் நீங்க மொத்தமா ஒரு நாள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் டிக்கெட் காசு கொடுக்குறேன், அவர் என்டர்டைன்மெண்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அதோட எங்க உறவு முடிஞ்சு போச்சு. அந்த லெவல்ல தான் பாக்கணுமே தவிர சில பேர் வந்து அவர் நல்லது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்லாம் பேசுறாங்க. சோ அவ்வளவுதாங்க, இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம என்னன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போடலாம். ஓகே, இதோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.